என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்டு இந்த மகன் திரும்பி வந்தவுடன் இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லா குற்றங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் தாயின் உள்ளம்தான். எல்லா குற்றங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் ஒரு தாயின் உள்ளம்தான். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1995களில் கோல்ஃப் என்ற விளையாட்டின் மூலம் அதிக பணத்தையும் புகழையும் சம்பாதித்தவர் டைகர் வுட்ஸ் என்பது நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே ஒரு விளையாட்டில் அதிகமான ஒரு வருமானம் வருகிறது என்று சொன்னால் கோல்ஃப் தான். அதிலே முடிசூடா மன்னராக விளங்கியவர் இந்த டைகர் வுட்ஸாக இருக்கிறார். ஆனால் காலம் செல்ல செல்ல அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய புயல் வீச தொடங்கியது. தன்னுடைய அன்பான மனைவி விட்டுவிட்டு இன்னும் 5 பெண்களோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி தன்னுடைய இல்லற வாழ்வை பாழ்படுத்தி கொள்ளுகிறார். 1995இல் அவருடைய மனைவி ஐரின் இதை அறிய வருகின்றார். எனவே நீதிமன்றத்துக்கு சென்று அவரிடமிருந்து மனமுறிவு டிவோர்ஸை வாங்கி கொள்கின்றார். இதன் காரணமாக பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார். அது மட்டுமல்ல, மனத்தால் பாதிக்கப்பட்டவராக 45 நாட்கள் உளவியல் சிகிச்சை பெற்றவராக இருக்கின்றார். இவ்வாறு தன்னுடைய நற்பெயர் கெட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் இந்த விளையாட்டின் வழியாக வரக்கூடிய எல்லா விளம்பரங்களிலும் தன்னை விடுவித்து கொள்கிறார். எனவே வருமானம் குறைகிறது, நிம்மதி பறிபோகிறது. இருப்பினும் அவருடைய வாழ்வு சரியான பாதைக்கு சென்றால் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே ஒரு நாள் தன்னுடைய பத்திரிகையாளர்களை எல்லாம் அழைத்து ஒரு பேட்டி கொடுக்க திறந்த மனதோடு ஒரு பேட்டி கொடுக்கின்றார். என்னுடைய பணம் தானே, என்னுடைய திறமை தானே, என்னுடைய உழைப்பு தானே என்று தாறுமாறாக செலவழித்து விட்டேன், தாறுமாறாக வாழ்ந்து விட்டேன். என்னுடைய பெற்றோர்கள் அல்லது என்னுடைய குழந்தை பருவத்தில் கொடுத்த ஒழுக்க நெறிகளை எல்லாம் மிக துச்சமாக கருதி ஒழுக்க நெறிகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டேன். இவ்வாறு இத்தகைய ஒரு அவமானத்துக்குள்ளே நான் நெருக்கதியாக நிற்கிறேன் என்று அழுத வண்ணம் ஒரு திறந்த மனநிலையோடு பேட்டி கொடுத்தார். அவருக்கு தெரியாது அந்த பேட்டியிலே மற்ற மக்களோடு அவருடைய தாய் கொட்டில்டா வுட் என்பவரும் இருந்தார் என்று. பேட்டியெல்லாம் முடிந்து தலை கவிழ்ந்து அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய தாய் அருகில் சென்று, மகனே, உன்னை குறித்து நான் பெருமைப்படுகிறேன், அழாதே, நீ தனித்து விடப்படவில்லை, உனக்காக நான் இருக்கிறேன், எப்பொழுதுமே உனது தாயாகிய நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டி அரவணைத்தவராக இருக்கிறார். எல்லா குற்றங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் தாயின் உள்ளமாக இருக்கிறது. இந்த டைகர் வுட் என்பவர் விவிலியத்தில் வரக்கூடிய ஊதாரி மைந்தனுக்கு ஒரு நவீன காலத்து ஊதாரி மைந்தனாக இவரை நாம் கருதலாம். அன்பானவர்களே, விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தந்தை வழி சமூகம், யூத சமூகம் என்பதற்காக கடவுளை தந்தையாகவே பார்த்து விட்டது. கோபமிக்கவராக, தண்டிக்கக்கூடியவராக, டாஸ்க் மாஸ்டராக, அதாவது கடினமான ரூல்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் கண்டிப்பார், தண்டிப்பார், கோபப்படுவார், அழிப்பார் என்று
அங்கே ஒரு தந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை உண்மையான ஒரு மனநிலை அல்ல. அது ஒரு தந்தை வழி சமூகம். எனவே தான் கடவுளை தந்தையாக பார்த்தார்கள். ஆனால் விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தாயினுடைய உள்ளத்தை யாவை கடவுள் பிரதிபலித்ததாக பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பெற்றவள் தன் பிள்ளையை மறப்பது உண்டோ? அப்படி பெற்றவள் பால் குடிக்கும் தன் பிள்ளையை மறந்தாலும் நாம் உன்னை மறவே மாட்டோம் என்று உச்சமான சிறந்த ஒரு தாயாக கடவுள் வரப்போகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். எப்ராயிமே, நான் எப்படி உன்னை மறப்பேன்? இந்த புழு பூச்சை ஈன்றவன் நானே. ஒரு தந்தை பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது, ஒரு தாய் தான் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். எனவே இஸ்ராயேல் மக்கள் என்ற எப்ராயிமை பெற்றெடுத்தேன் என்று சொல்கின்ற பொழுது அங்கே தந்தையினுடைய பண்பு அல்ல, ஒரு தாயினுடைய பண்பு தான் மிஞ்சி இருப்பதை நம்மால் பார்க்கலாம். அவளுடைய ஆறுதல் என்னும் முலையிலிருந்து நீங்கள் பருகுவீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தாய்மை பண்பை அந்த இறைவார்த்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மார்போடு அணைத்து நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள் என்று சொன்னால் அது ஒரு தாயினுடைய பண்பு. உன்னை நடைபயிற்றுவித்தவன் நானே என்ற இறைவார்த்தை கூட அது ஒரு தாயினுடைய பண்பாக இருக்கிறது. முதலில் உன்னை பெயரிட்டு அழைத்தவன் நானே என்று சொல்லுகின்ற இறைவார்த்தையும் ஒரு தாயினுடைய பண்பாக இருக்கிறது. உன்னை இடுப்பில் சுமந்தவனானே என்ற இறைவார்த்தை கூட ஒரு தாயினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. எருசலேமை குறித்து சொல்லுகின்ற பொழுது பிறந்த மேனியாக இரத்த கரையோடு அனாதையாக தெருவில் வீசப்பட்டு கிடந்தாய். ஒரு செவிலித்தாயாக நானே வந்து உன்னை கழுவி ஆடை அணிவித்து காதணிகளும் கையணிகளும் அணிவித்து உன்னை வாழ்ந்திடு என்று உயர்த்தியவன் ஆணை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தாயினுடைய பண்பு தான் அங்கு யாவை கடவுளிடம் மிஞ்சி காணப்படுகிறது. எனவே கடவுள் ஒரு ஆண் என்பதை விட, கடவுள் ஒரு பெண், ஒரு தந்தை என்பதை விட அவர் ஒரு தாயாகவும் இருக்கிறார். எனவேதான் தந்தையே கடவுள் என்று சொல்வதை விட தாயும் தந்தையுமானவரே, தாயான தந்தையான கடவுளே, அம்மை அப்பனே என்பதுதான் கடவுளுடைய சரியான பெயராக இருக்குமே தவிர வெறும் தந்தையாக பார்ப்பது என்பது ஒரு ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆண் சமூகம் கற்றுக் கொடுத்ததனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு தந்தை வழி சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டதாக அது இருக்க முடிகிறது. எனவே குற்றங்களை மன்னிப்பதில் கடவுள் ஒரு பொழுதுமே ஆணுடைய பண்பை வெளிப்படுத்துவதில்லை. ஒரு பொழுதுமே ஆண் ஒரு குற்றத்தை எளிதாக மன்னிக்க மாட்டான். எப்படியாவது பழி வாங்க வேண்டும், எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு ஆணுடைய ஒரு தன்மையாக இருக்க முடியும். ஆனால் ஒரு தாய் தான் தன் பிள்ளை எவ்வளவு பெரிய குற்றத்தை, எவ்வளவு பெரிய இழப்பை, எவ்வளவு பெரிய அவமானத்தை தனக்கு கொண்டு வந்தாலும் அவனை வருகின்ற பொழுதெல்லாம் இந்த கொட்டில்டா உட்டை போல, டைகர் உட்டுடைய தாயை போல உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாக, அரவணைக்கக்கூடியவராக இருப்பார். அதே போல இந்த மோனிகாமால் பார்க்கிறோம், அகுஸ்தினாருக்காக அவன் செய்த தீ செயல்கள், பாவச் செயல்களுக்காக 18 ஆண்டுகள் அழுது அங்கே அவரை மனமாற்றினார் என்று சொன்னால் அது ஒரு தாயினுடைய பண்பால் மட்டும்தான் முடியும் என்றால் மிகையாகாது. இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை ஒரு தந்தையாக அல்ல, தாயும் தந்தையுமாக இருந்தார் என்பதுதான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அழகாக ஒரு டச்சு, ஒரு பெயிண்டர், ஒரு ஓவியர் இந்த ஊதாரி மைந்தன் உவமையை பெயிண்டிங் பண்ணுகின்ற பொழுது அந்த இளைய மகன் அவருடைய காலில் விழுந்து அப்பா என்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய தோளிலே 2 கைகளை வைக்கின்றார். இந்த ஓவியர் அழகாக வரைகின்றார். ஒரு கை தந்தையினுடைய ஒரு கையாக, மறு கை ஒரு தாயினுடைய ஒரு கையாக, ஒரு பெண்ணினுடைய கையாக வரைகின்றார். ஆணுடைய கைக்கும் பெண்ணுடைய கைக்கும் என்ன வித்தியாசம்? ஆணுடைய விரல்கள் தட்டையாக இருக்கும், பெண்ணுடைய விரல்கள் நீளமாக இருக்கும், நகத்தை வளர்த்திருப்பார்கள், கையில பேங்கிள்ஸ் வளையல்கள் போட்டிருப்பார்கள். எனவே இந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை ஒரு தந்தையாக மட்டும் இருந்திருந்தால் மூத்த மகனை பாராட்டியிருப்பார், சொத்துக்களை எல்லாம் அவனுக்கு எழுதி வைத்திருப்பார், வெளியே போ என்று அந்த இளைய மகனை விரட்டி இருப்பார். அவனுக்காக காத்திருக்க மாட்டார், அவனை அரவணைத்திருக்க மாட்டார், உரிமையை மீண்டும் கொடுத்திருக்க மாட்டார்.
தண்டித்து தீர்த்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல மன்னிப்பதில் ஒரு தாயினுடைய பண்பு தான் நிற்கும் என்பதை உணர்ந்ததினால் தான் கடவுள் இவன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்துள்ளான் என்று அரவணைத்து காத்திருந்து முத்தமிட்டு மீண்டும் அந்த குடும்பத்தின் உரிமைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தந்தையாக ஒரு தாயாக இரண்டையும் கலந்திருக்கிறார். அன்பானவர்களே, தவக்காலம் மனம் திரும்புதலின் காலமாக இருக்கிறது. நமது குற்றத்தை உணரக்கூடிய காலமாக இருக்கிறது. தவக்காலத்தில் மட்டும் கடவுள் தந்தையாக இருப்பதில்லை என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 40 நாட்களும் நமது குற்றங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் தாய் உள்ளத்தோடு வருகின்றார். இந்த 40 நாட்களும் நாம் செய்த பாவங்களுக்காக மனபருந்துகின்ற பொழுது கடவுள் தாயாக வந்து மகனே என்று அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ தனித்து விடப்படவில்லை, நீ ஒதுக்கப்படவில்லை, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், மீண்டும் உனக்கு பொது வாழ்வை தரக்கூடிய ஒரு தாயாக தான் இந்த 40 நாட்களும் வருகிறார். எனவே இரக்கம் காட்டுவதில் அல்லது பாவங்களை எல்லாம் மன்னிப்பதில் ஒரு பொழுதுமே கடவுள் தந்தை அல்ல, அவர் தாயாக தாய்மையை பெண்மையை உடையவராக மாறுகின்றார். எனவே அம்மையப்பன் தான் நம் கடவுளாக இருக்கின்றார் என்பது தெளிவாக இருக்கிறது. ஆனால் நாம் தான் இந்த மூத்த மகனை போல இருக்கிறோம். அன்பானவர்கள், இந்த ஓமை ஆழமாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 மகன்களுமே தந்தை விட்டு வெளியே இருக்கிறார்கள். அதை நடா வாசிக்கும் போது மூத்த மகன் உள்ளேதான் இருந்தான் என்று வாசித்தார். இப்பொழுது என்ன மறைவுரையில் 2 பேருமே வெளியே இருந்தார் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால், அன்பானவர்களே, இளைய மகன் வெகு தொலைவுக்கு சென்றான், நெடும்பயணம் மேற்கொண்டான் என்று வெளிப்படையாக சொல்லுகிறது. அவன் உடல் அளவில் தான் தந்தை விட்டு பிரிந்திருந்தான். ஆனால் ஒவ்வொரு துன்பமும் வருகின்ற பொழுது, ஒவ்வொரு துயரமும் வருகின்ற பொழுது, ஒரு அவமானம் வருகின்ற பொழுதெல்லாம் தந்தை வீட்டை, தந்தையினுடைய அன்பை, தந்தையினுடைய பராமரிப்பை அவன் நினைத்து பார்த்தவராக இருக்கிறார். ஆனால் மூத்த மகன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட தந்தையிடமிருந்து தொலைவில் இருந்தவனாக, உடல் அளவில் உள்ளே இருந்தாலும் கூட மனதளவில் உள்ளத்து அளவில் தந்தை விட்டு வெளியே தான் இருந்தான். எனவேதான் இறைவார்த்தை சொல்லுகிறது, உன் தம்பி வந்திருக்கிறார், கொளுத்து கன்று அடித்திருக்கிறார் என்றவுடன் சினமுற்றவனாக இருந்தான் ஒரு மூத்த மகன். உள்ளே வர விருப்பம் இல்லாதவனாக இருந்தான் மூத்த மகன். உம்மிடம் மகனை போன்று அல்ல, அடிமை போன்று வேலை செய்தன் என்று சொல்லுகின்ற பொழுதும் அங்கு மகனாக அல்ல, வெளியே நின்று ஒரு அடிமையாக தான், அதாவது கூலிக்கு மாரடிக்கவனாக, ஒரு வருமானத்திற்காக, ஒரு கொழுத்த கன்றுக்காக உழைத்தவனாக தான் இருந்தான். தவிர என் தந்தை, என் வீடு, என் உடைமை என்ற அந்த ஒரு ஒன்றிப்பு இல்லை என்பதுதான் அங்கே நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். ஆக கடவுள் இரக்கம் காட்டுவதிலும் மன்னிப்பளிப்பதிலும் ஒரு தந்தையாக இல்லை என்பதை உணர்ந்து, ஒரு தாயினுடைய பேரன்பு உணர்ந்தவர்கள் எப்படி ஒரு தாயை நம்பி வருவார்களோ, தாய் வீட்டுக்கு வருவார்களோ, தாயை கண்டுபிடிப்பார்கள், அதுபோல தவக்காலத்தில் கடவுளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நமது வழிபாடுகளில், ஜெபங்களில் இந்த மூத்த மகனை போல உடலளவில் ஆலயத்துக்குள்ளே ஆண்டவனோடு இருந்துவிட்டு மனதளவிலும் ஆன்ம அளவிலும் உறவளவிலும் வெளியே இருந்தோம் என்று சொன்னால் நாம் உண்மையான மகன்களாக இல்லை, உரிமை பிள்ளைகளாக கடவுளுக்கு இல்லை என்பது தெளிவு. வெகு தொலைவில் இருந்தாலும் நாம் கடவுளை நினைத்து பார்க்கக்கூடிய, கடவுளையே திரும்பி வர பார்க்கக்கூடிய, கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடிய, கடவுளுடைய இரக்கம் மன்னிப்பு பராமரிப்புல நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த இளைய மகன்களாக இந்த தவ காலத்தில் வாழ தொடர்ந்து இந்த இறைபலியிலும் அன்றாடுவோம். இறை ஆசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். காணிக்கை பாடல். இது உங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக
எங்களுக்கு வாழ்வளிக்கும் எம் இறைவனாய் ஆண்டவரை தாழ்மையான மனதோடு நெருங்கி உள்ள தொழுவரை நாங்கள் இன்று மது திருமணப்போடு இந்த கல்வாரி வழி மக்கள் ஆண்டவரே, என் குற்றம் நீங்க கழுவீரலும் பாவத்திலிருந்து என்னை தூய்மை நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்க இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்களது இறைபாற்றின் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். உமது திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலி நினைவு கூறும் நாங்கள் புனித பாத்திமானையினுடைய சிறப்பான எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளால் உமது இறை நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள இறை வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் நாங்கள் மேன்மேலும் ஈடுபட்டு எங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு உமது பிள்ளைகளுக்குரிய அருளை உரிமையை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவனமே இரவு விருந்து அருந்தி மீன் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். ஜீரை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியொலிக்கும் கிண்ணத்தை உமாக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமண் நின்று உமாக்கு இறைபணி புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே நாங்கள் உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்து புனித பாத்திமா அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடவுளின் தாய்மை பண்பில் நம்பிக்கை கொண்டு மன்னிப்பு வேண்டவும், பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதில் நம்மிடம் இருக்கக்கூடிய தாய்மை பண்பை வெளிப்படுத்தவும் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், வேதனைகள், சோதனைகள், துன்ப துயரங்கள், கவலைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், காயங்கள், நோய் நோக்காடுகள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக, வளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும்
அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஒன்றாய்க்கு இதை உட்கொண்டு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உலகின் பாவம் உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழாவளி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் மது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்து இந்த மனிதனுக்கு மது வடலினால் நடத்தினால் மின் குற்றங்களில் இருந்தும் தீமையில் நான் இன்னும் மது கட்டளைகளில் கருத்து வந்து நிறுத்தி செய்துகளும் நான் ஒரு பொழுதும் நிறுத்தி பிரிவிடாதை என்றார். இதோ இறைவனின் சம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது உடலையும் இரத்தத்தையும் தருவதன் வழியாக தாயாக நம்ம நோக்கி வரக்கூடிய நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோ. நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
பிரான்சிஸ் அசிசியார் ஜெபித்த ஜெபம். இறைவா, அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், குழப்பமுள்ள இடத்தில் தெளிவையும், அவநம்பிக்கையுள்ள இடத்தில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்வதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை பெறுவதை விட பிறருக்கு அன்பை வழங்கவும் அருள் புரிவீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியை அடைகிறோம். ஆமென். கன்னிமரியாவை உம்மை பற்றி மாட்சிக்குரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் உமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். லூக்கா 1:49. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது புனித கத்தோலிக்க திரு அவையை இந்த கல்வாரி பலியின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமது அடியராகிய புனித பாத்திமா அன்னை ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை நாங்களும் காணும் வரை அந்த புனித கத்தோலிக்க திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவா, தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் புனித பாத்திமா அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறை பலி தொடருகின்றது.